வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம அடுத்தது அழகு 7ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஜியு போப் பத்தி பார்த்துரும். ஜியு போப்பை பத்தி ஒரு 5 வருஷத்துல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜியு போப்பை பத்தி பேசிக்கான சில விஷயங்கள், அவர் எப்ப பிறந்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். இவருடைய காலம் அப்படின்னா 1820 இருந்து 1908 இல்லையா? அது என்னைக்குன்னா ஏப்ரல் 24 பிறந்திருப்பார். சரிங்களா? 1820 இருந்து 1908. ஜியு போப் அப்படின்னா அவர் பெயருக்கான விரிவாக்கம் கேட்கலாம். ஜார்ஜ் யூக்லோ போப் அப்படின்னு சொல்றோம். யூக்லோ போப் அப்படின்னு சொல்றோம். இவருடைய பெற்றோர் பெயர் ஜான் போப் மற்றும் கேத்தரின் யூராப். பெற்றோர் பெயர்கள் அவ்வளவு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவருடைய தமையனார் பெயர் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஹென்றி அப்படின்னு சொல்றாங்க. இவர் பிறந்த இடம் எட்வர்ட் தீவு அப்படின்னு சொல்றாங்க. எட்வர்ட் தீவு அப்படின்லாம் சொல்றாங்க. இவர் பணி எதுக்காக வந்தார் அப்படின்னா தமிழகத்தில் சமயத்தை பரப்புவதற்காக சமய குருவாக தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னு சொல்லி பாக்குறோம். இவரை பத்தியான இன்னும் சின்ன சின்ன குறிப்புகள் மட்டும் இருக்கு. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு புரிதலை உண்டாக்கும். 1820 பிறக்கக்கூடிய ஜியு போப் கரெக்டா 19 வயசு எங்க வராரு அப்படின்னா 19 வயசுனா எந்த வருஷம் அப்படின்னா 1839 தமிழ்நாட்டுல சென்னையில சாந்தோம் அப்படிங்கிற பகுதிக்கு வராரு. சென்னையில சாந்தோம் அப்படிங்கிற பகுதி வராரு. எப்ப 19வது வயசுல வராருன்னு சொல்லி பாக்குறோம். அவர் இப்படி வரக்குள்ள 8 மாதங்கள் டிராவல் பண்ணி வராரு. வர வழியிலேயே அவர் தமிழையுமே கத்துக்கிறாரு. யாருக்கிட்ட இருந்து தமிழை கத்துக்கிறாருன்னா ராமானுஜ கவிராயர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்து கத்துக்கிறார். ராமானுஜ கவிராயர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ராமானுஜ கவிராயரிடம் தமிழை கற்றார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரி, 1839 தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1942 இருந்து 1949 ஒரு 7 வருட காலம், ஒரு 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 7 வருஷம் திருநெல்வேலியில சமயப்பணி ஆற்றினார். திருநெல்வேலியில சமயப்பணி ஆற்றிட்டு இருந்தார். சமயப்பணி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது 1849 1850 கரெக்டா பார்த்தீங்கன்னா திருமணம் இவருக்கு நடைபெறுது. அதுக்காக அவருடைய சொந்த நாட்டுக்கு போயிட்டு வராரு. திருமணம் நடைபெறுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1850 இருந்து 1858 ஒரு 8 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்காரு அப்படின்னா இவர் தஞ்சாவூர்ல சமயப்பணி ஆட்டிட்டு இருக்காரு. தாஞ்சூர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தஞ்சாவூர்ல சமயப்பணி. இந்த தஞ்சாவூர்ல இவர் சமயப்பணி ஆற்றிட்டு இருக்கிறவங்கதான் இவருக்கு புறநானூற்று மீதும் நன்னூல் மீதும் அதீத ஆர்வம் கொண்டு அதுல இருக்கக்கூடிய சில நூல்களை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாருன்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் 1858 அதுக்கப்புறம் எங்க போறாரு அப்படின்னா நீலகிரியில உதகமண்டலம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்க ஒரு பள்ளியுமே நிறுவுறாரு. உதகமண்டலத்துல ஒரு ஸ்கூலை கட்டுறாப்ல. அந்த ஸ்கூலை கட்டி அங்க இருக்கக்கூடிய மாணவ பெருமக்களுக்கு இவர் லத்தீன் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் எபிரேயம் போன்ற மொழியிலும் கல்வியை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் 1885 இருந்து 1908 அவருடைய நாட்டுக்கே அவர் சென்றுட்டு அங்க போய் எங்க போனார் அப்படின்னா லண்டனுக்கு போயிட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தமிழ் மற்றும் தெலுங்கு பேராசிரியராக பணிபுரிஞ்சார். எத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 23 வருஷம் இங்கேயே வேலை பார்த்திருப்பார். தமிழ் பணியை ஆற்றிருப்பார். அப்ப அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு இதுதான். 1820 பிறக்கக்கூடிய ஜியு போப் கரெக்டா தன்னுடைய 19வது அகவையில் 1839 தமிழகத்துல சென்னையில சாந்தோம் அப்படிங்கிற இடத்துக்கு இறங்குறாரு. வர வழியில தமிழை கத்துக்கிறார். யாருக்கிட்ட இருந்து தமிழை கத்துக்கிறாருன்னா ராமானுஜ கவிராயரிடம் கத்துக்கிறார். அதுக்கப்புறம் 1842 இருந்து 1849 7 வருட காலம் திருநெல்வேலியில சமயப்பணி ஆட்சி கொண்டிருந்தவர். 1850 திருமணம் நடைபெறுது. அதுக்கப்புறம் திரும்ப 50 இருந்து 1858 ஒரு 8 வருட காலம் தஞ்சாவூரோட சமயப்பணி ஆற்றியிருந்தாரு. அங்கதான் அவருக்கு புறநானூறு மீது நன்னூல் மீது மற்றும் புறப்பொருள் வெண்பா மீது அதீத ஆர்வம் அங்க இருக்கக்கூடிய சில மொழிகள் அதாவது நூல்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார். 1858 நீலகிரி உதகமண்டலம் அப்படிங்கிற பகுதியில பள்ளியை நிறுவி அங்க லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் போன்ற மொழிகள்ல மாணவ பெருமாக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 1885 to 1908
ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல தமிழ் மற்றும் தெலுங்கு பேராசிரியராக பணிபுரிந்து இறந்து போனவரா இதெல்லாம் நம்ம ஜியு போப்ப கருதுறோம். அந்த வகையில முதல் கொஸ்டினை பார்த்துரும். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யார் அப்படின்னா ஜியு போப். ஆமா, சொல்றோம் இல்லையா, அவருடைய இறுதி காலம், அவரு இறக்கக்கூடிய தருவாயத்துக்கு என்ன நினைச்சிருப்பானா, தன் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லி பொறிக்கணும் அப்படின்னு சொல்லி, தமிழ் மாணவன் ஒருவன் உறங்கி கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படின்னு இருப்பார். அதான் சொல்லிருப்பாரு ஆங்கிலத்துல, whenever I die a study of Tamil will be inspired on my monument அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம தனது கல்லறைக்கென்று ஆகும் செலவில் ஒரு சிறு பகுதிகளை தமிழ் மக்களுடையதாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவரும் ஜியு போப் தான். அந்த வகையில முதல் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ ஜியு போப் அப்படிங்கிறது சரி. ரெண்டாவது, ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்து 8 திங்களும் டேஷ் மொழியும் நூல்களை படித்தப்பா சொன்னா இல்லையா, 8 திங்கள் 8 மாசம் ஆச்சு. வடமொழியும் தமிழையும் கத்துக்கிட்டாரு. யாருக்கு தமிழை கத்துக்கிட்டாரு அப்படின்னா ராமானுஜ கவிராயர்கிட்ட கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா, அதனாலதான் இவரை சொல்லுவோம் தமிழ் மொழி மீது ஆர்வம் கொண்ட நபர்னால இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியு போப்பை சொல்லுவோம். அந்த வகையில ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டெல்லி. 3, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கலரில் எழுத சொன்னவர் இப்பதான் பார்த்தோம் ஜியு போப். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட்டா, அப்ப 3க்கு ஆப்ஷன் பாம்பே அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 4, ஜியு போப் 1820 எந்த நாள், இப்பதான் பார்த்தோம் ஏப்ரல் 24 பிறந்திருப்பாரு. 4க்கு ஆப்ஷன் ஏ. ரைட்டா, இதை முன்னாடியே பார்த்தாச்சு, அதுக்குதான் பயோ பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, 5, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப் தான் பார்த்தோம். அவர் எக்கச்சக்கமான நூல்களை மொழிபெயர்த்திருப்பாரு. திருக்குறள் இல்லையா, திருக்குறள் அப்படிங்கிற நூல்ல 1886 மொழிபெயர்த்திருப்பாருன்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி திருவாசகத்தை எப்ப மொழிபெயர்த்தாரு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்கலாம். திருவாசகம் அது பார்த்தா கரெக்டா 1900 மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து நாலடியாரையுமே மொழிபெயர்த்திருப்பார். நாலடியார் பாத்தீங்க அப்படின்னா 1893 மொழிபெயர்த்திருப்பாரு. அடுத்தது பார்த்தோம்னா சிவஞான போதம், மணிமேகலை, புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை போன்ற இலக்கியங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நூல்களையுமே அவர் மொழிபெயர்த்திருக்காரு. அதுவும் குறிப்பா புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை போன்ற நூல்கள்ல மொழிபெயர்த்து அது ஆங்கிலத்துல எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் தி புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படிங்கிற தலைப்புல வெளியிட்டிருப்பாருன்னு சொல்லி பாக்குறோம். அவருடைய சிறந்த மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னாலும் திருவாசகம் தான். ஓகேங்களா, எக்ஸாம்ல கேட்பாங்க திருக்குறளையும் திருவாசகத்தையும் கொடுத்துட்டோம், நமக்கு திருக்குறள் அப்படின்ட்டு ஸ்ட்ரைக் ஆகும். ஆனா அவருடைய சிறந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னா திருக்குறள் இல்ல, திருவாசகத்தை தான் சொல்லணும். சரிங்களா, 1900 அப்படின்னு பாக்குறோம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம 10வது பழைய புத்தகத்துல முதல் வாழ்த்து பாடலே கொடுத்திருப்பாங்க. மாணிக்க வாசகர் திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல் இருக்கும். மெய்தான் அரும்பி விது துன்வரையார் கலர்கேன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் அப்படின்ற சில வரிகள் கொடுத்திருப்பாங்க. அந்த வாழ்த்து பாடல்ல கடைசி புக் பேக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா மாணிக்க வாசகரை பத்தி பெருமையா ஜியு போப் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, உலக வரலாற்றில் மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறாத பக்தி ஆகியவற்றை நம் மனதை கவருகின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜியு போப் திருவாசகத்தை, அதாவது மாணிக்க வாசகரை பத்தி பெருமையா சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த வகையில அவரு திருவாசகம் எழுதியவர் மாணிக்க வாசகர், திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். ஜியு போப்புடைய சிறந்த மொழிபெயர்ப்பு நூலாகவும் திருவாசகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் நிறைய சொல்லியிருப்பார். திருவாசகத்தை பத்தி ஜியு போப் வேறு சில வரிகளும் சொல்லியிருப்பார். திருவாசகத்தின் பக்தி சுவை என்னும் ஆன்மாவை ஈர்த்து அவையாவும் எலும்பை உழுக்கும் பாடல்கள் என்று ஜியு போப் குறிப்பிட்டுள்ளார். இப்படி எக்கச்சக்கமான குறிப்புகளை ஜியு போப் திருவாசகத்தின் மீது கொடுத்திருக்காரு. சரி, ஓகே. அப்ப 5வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது 6, ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் அப்படின்னா 40 ஆண்டுகள். இதுவுமே முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஜியு போப் திருக்குறள் எத்தனை வருஷம்? 40 வருஷம். எப்ப டிரான்ஸ்லேட் பண்ணாரு? 1886. சரிங்களா, அப்ப 6வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2 பாம்பே. 7, திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்தவர் சான்றோர். அங்க அப்படி கேட்டிருக்காங்க, இங்க இப்படி கேட்டிருக்காங்க, வேற நூல். 7க்கு ஆப்ஷன் டெல்லி ஜியு போப். 8, ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது அப்படின்னா புறநானூறு. நம்ம பார்த்தோம் தஞ்சையில இருக்கக்குள்ளதான் இருக்கு புறநானூறு, நன்னூல் போன்ற நூல்கள் மீது அதீத ஆர்வம் உண்டிருக்கும். அந்த வகையில தமிழ் மீது ஆர்வம் உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எதுனா புறநானூறு அப்படின்னு சொல்றோம். அடுத்து 9, ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா ஆங்கிலம் தான் இல்லையா. திருவாசகம் எந்த வருடம்னு கேட்டாங்க அப்படின்னா 1900. அந்த வகையில 9வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்றோம். 10, ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலம் மொழிபெயர்த்தது 1886 பார்த்தாச்சு.
ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம் தான். 10க்கு ஆப்ஷன் டெல்லி. 11 பாருங்க, சொன்னதான் நம்ம ஆல்ரெடி. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றனர் என்று வாழ்வார் அப்படின்னு சொன்னா ஜி போப் தான். அந்த இறந்தும் இரவாது அப்படிங்கிற லைனை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருக்கோம். 11க்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 12 ஜி போப் தொகுத்த நூலின் பெயர் என்ன அப்படின்னா தமிழ் செய்யுட் கலம்பகம். ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா பின்னாடி பார்க்க போறோம் வீரமா முனிவர் அப்படிங்கிற பார்க்க போறோம். இதே பெயர்ல சின்ன ஒரு மாற்றம் வந்திருக்கும், அதை நம்ம அப்ப பார்ப்போம். ஜி போப் தொகுத்த நூல் அப்படின்னா தமிழ் செய்யுட் கலம்பகம் அப்படின்னு சொல்றோம். இந்த நூல்ல தான் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை நீதி நூல்களில் இருந்து தொகுத்து அதற்கு தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் பெயரை வைத்தவரும் இவரே. சரிங்களா அப்படின்னு சொல்றோம். இவருடைய வேறு சில நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஆங்கிலத்துல சில நூல்கள் எழுதியிருக்காரு. பாத்தீங்கன்னா எலிமெண்டரி தமிழ் கிராமர், எலிமெண்டரி தமிழ் கிராமர், எலிமெண்டரி தமிழ் கிராமர். திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூலும் இதுவே. திருவிக்கா அவர்கள் படித்த முதல் இலக்கண நூல் எலிமெண்டரி தமிழ் கிராமர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒரு இதையும் எழுதியிருக்காரு. தமிழ் கையேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ் ஹேண்ட் புக். ஐரோப்பியர்கள் தமிழ் மீது ஆர்வம் வரவும் தமிழ் மொழியை பற்றி கற்றுக்கொள்வதற்காகவும் அவர்களுக்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு நூலாக கருதப்படுகிறது தமிழ் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு சில நூல்கள் இருக்கு. த போயட்ஸ் ஆஃப் தமிழ் லேண்ட், த போயட் ஆஃப் தி தமிழ் லேண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. த லிவ்ஸ் ஆஃப், அடுத்தது த லைவ்ஸ் ஆஃப் தமிழ் செயின்ஸ், தமிழ் செயின்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. சரிங்களா. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை அதெல்லாம் எழுதியிருக்காரு. இவர் 1850 பாத்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் பள்ளி குழந்தைகளுக்கு இலக்கணம் எளிதாக முறையில் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வினாவிடை முறையில் இலக்கண நூல்களை எழுதியுள்ளார். வினாவிடை முறையில், இதுவுமே கேட்கலாம், வினா விடை முறையில் இலக்கணத்தை வெளியிட்டவர் அப்படின்னாலும் ஜி போப். சரிங்களா. ரைட். முழுக்க பார்த்தாச்சு. 12க்கு அவர் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுட் கலம்பகம், ரொம்ப முக்கியமான ஒரு பெயர். 12க்கு பார்த்தோம். 13 தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் ஜி போப். நிறைய பார்த்துட்டோம். 13க்கு ஸ்ட்ரைட் ஆன்சர் சி. இப்ப 14 திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி போப். எல்லாம் பார்த்தாச்சு. 14க்கு ஆப்ஷன் பாம்பே. 15 தமிழ் செய்யுட் கலம்பகம், இதுவும் இப்பதான் பார்த்தோம், சி. 15க்கு சி. 16 திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது, ஆப்ஷன் பாம்பே. பாருங்க, அந்த டிரான்ஸ்லேஷன் வச்சு எக்கச்சக்கமான நூல் கேட்டிருக்காங்க. 16க்கு ஆப்ஷன் பாம்பே. 17 அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட் கலம்பகம் என் நூலாக தொகுத்து விளக்கம் தந்தவர் ஜி போப் தான். ஒரே கொஸ்டின் தான் மாத்தி மாத்தி கேட்டிருக்கேன். 17க்கு சி. 18 புறநானூற்றில் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், அதுவும் ஜி போப் தான். ரைட்டா. 18க்கு பாம்பே. அடுத்து 19 திருக்குறளை பெயர்த்துள்ள மேனாட்டறிஞர்கள் எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளனர் என்பதை பொறுத்துக. வீரமாமுனிவர் லத்தீன் அப்படின்னு சொல்றோம். ஏஎப் காமர்ஸ் அப்படிங்கிறவர் ஜெர்மன் அப்படிங்கிற மொழி. ஏரியல் அப்படின்னா பிரெஞ்சு. ஜி போப்னா ஆங்கிலம். அந்த வகையில 3, 4, 1, 2 ஆப்ஷன் டெல்லியில கரெக்டா இருக்கு. 19க்கு டெல்லி. 20 திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜி போப் பிறந்த நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனடா பாக்க. ரைட்டா. ஓகே. அப்ப 20க்கு பாம்பே. 21 தமிழ் மொழியின் இளியதும் ஒடிசியுமாக இலங்கும் காப்பியம் என்று ஜி போப்பில் போற்றப்படுவது சீவக சிந்தாமணி. தமிழ் மொழியின் இளியதும் ஒடிசியுமாக இலங்கும், அதாவது விளங்கும் விளங்கும் காப்பியம் என்று ஜி போப்பில் போற்றப்படுவது 21க்கு சி. சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி பாருங்க. ரைட். அப்ப ஜி போப் பத்தி முழுக்க டீட்டெயில் ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. இதுல ஜி போப்போடைய சிறப்பு பெயர்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதான். அவருடைய சிறப்பு பெயர் அடிக்கடி கேட்கறது என்னன்னா செந்தமிழ் செம்மல். இந்த செந்தமிழ்ல எக்கச்சக்கமான பேர் வருவாங்க, தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. செந்தமிழ் செம்மல் அப்படிங்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா வேத சாஸ்திரி அப்படிங்கிறோம், வேத சாஸ்திரி. அடுத்து 3வது பாத்தீங்க அப்படின்னா பாடநூலின் முன்னோடி, பாடநூலின் முன்னோடி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு அடிகோலியவர், தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு அடிகோலியவர்
அடுத்து இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவன் சொல்றோம். அடுத்து மறைநூல் புலவர் அப்படிங்கிற சிறப்பு பேருக்குமே அவருக்கு இருக்கு. மறைநூல் புலவர் ஓகேங்களா. இவர் 1858 உதகமண்டலத்துல பள்ளியை உருவாக்கணும்னு இந்த ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1906 இவருக்கு தங்க பதக்கம் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா. அந்த வகையில ஜியோபை பத்தி முழுக்க நம்ம வீடியோல பார்த்தாச்சு. 21 கொஸ்டின்ல ரொம்ப டீப்பாவே பார்த்து முடிச்சிருக்கோம். சரிங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அழகு 7ல ஒவ்வொரு தலைவருக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போறது வீரமாமுனிவர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீரமாமுனிவர் பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பத்தியான பேசிக்கான சில விஷயங்கள் பார்த்து முடிச்சிடலாம். வீரமாமுனிவர் எப்ப பிறந்தார் அப்படின்னா அவருடைய காலம் 1680 இருந்து 1747. சரிங்களா. அதுவும் கரெக்டா பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு 1680 பிறக்கக்கூடிய நபர் ஒரு 30வது வயசுல தான் பாத்தீங்கன்னா இங்க வராரு. எங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வராரு 1710. அப்புறம் 1747 கேரளா பாலக்காட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய அம்பலக்காடு அப்படிங்கிற பகுதியில இறந்துமே போறார். அதனால அவரோட வருஷத்தை பார்த்து வச்சுக்க வேண்டியதான். இவருடைய இயற்பெயர், அதாவது இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ப்ரீவியஸ்ல கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. என்ன பேர்னா கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பெயருக்கான பொருள் என்ன அப்படின்னா அஞ்சாமை அப்படிங்கிற பொருள். இந்த பெயருக்கு என்ன பொருள்னா அஞ்சாமை அப்படின்னு சொல்றோம். அஞ்சாமை. இந்த பெயரை தான் என்னவன்னு மாத்திப்பாங்க அப்படின்னா தைரியநாத சாமி அப்படின்னு சொல்லி பெயரை மாத்துவாங்க. தைரியநாத சாமி. யார் இவரோட பெயரை மாத்துறாரு அப்படின்னா மதுரை தமிழ் சங்கம் தான் இவரோட பெயரை மாத்துறாங்க. இது பின்னாட்களை இன்னும் மருவி இவர் என்னவா வச்சுப்பாருன்னா வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லி பேரை இவர் வச்சுப்பார். வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லி இவரோட பேரை வச்சுப்பார். ரைட். அப்ப இவரோட பிறந்த ஊர் அப்படின்னா இத்தாலி காஸ்திக்லியோன் அப்படிங்கிற பகுதியில பிறந்திருப்பாரு. ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வீரமா முனிவர் தொகுத்த அகராதி அப்படின்னா சதுர அகராதி அப்படின்னு சொல்றோம். சதுர அகராதி 1732 நவம்பர் 21 ரிலீஸ் ஆயிருக்கும், வெளிவந்திருக்கும் பாக்குறோம். இதுல சதுர் அப்படின்னா 4 அப்படிங்கிற பொருளை குறிக்குது. சதுர் அப்படின்னா 4 அப்படிங்கிற பொருள். 4 எதுனா பெயர். சதுர் அப்படின்னா 4 அப்படிங்கிற பெயர். இதுல சதுர் அப்படிங்கிறதுனா பெயர்னு வரும். அடுத்தது பொருள் அப்படின்னு சொல்லலாம். பெயர் பொருள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா தொகை அப்படின்னு சொல்றோம். தொகை. அடுத்தது தொடை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சதுர் அப்படின்னா 4 பெயர் பொருள் தொகை தொடையை குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப வீரமாமுனிவர் எழுதிய முதல் அகராதி இதுதான். தமிழில் தோன்றிய முதல் அகராதியும் இதுவே தான், சதுர அகராதி. இந்த வருடமும் கூட ரொம்ப முக்கியம். ஓகேவா. இவர் எழுதிய வேறு சில அகராதிகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கக்குள்ள ஒரு 5 அகராதிகள் எழுதியிருக்காரு. ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழ் லத்தீன் அகராதி. 2வது லத்தீன் தமிழ் அகராதி. 3வது தமிழ் பிரெஞ்சு அகராதி. அடுத்து 4 பிரெஞ்சு தமிழ் அகராதி. 5 போர்ச்சுகீஸ் லத்தீன் தமிழ் அகராதி அப்படிங்கிற ஒரு மற்ற அகராதியுமே ஒரு வீரமாமுனிவர் எழுதியிருக்கார். சரிங்களா. அந்த வகையில முதல் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 2வது தமிழன் முதல் அகராதியின் சதுரகதையை இயற்றியவர் வீரமாமுனிவர். சொன்னல எப்பதான் பார்த்தோம். ரைட். ஓகே. 3வது சதுர அகராதி நூலை இயற்றியவர். பாருங்க ஒரே கொஸ்டின் தான், மாத்தி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டெல்லி 3வதுக்கு. 4 வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்த்து கொண்டா வரி வடிவம் இல்லையா. ஏங்கிறத புள்ளி வச்சிருப்பாங்க, ஏங்கிறத வச்சிருந்தாங்க. இது குறிலாகவும் இதை நெடிலாகவும் முதல்ல கன்சிடர் பண்ணோம். அப்புறம் இது என்ன பண்ணாரா குறில் எழுத்து ஏ அப்படின்னும் நெடில் எழுத்து அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஒரு வடிவத்தெல்லாம் இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இதை நடைமுறைப்படுத்தியது பார்த்தீங்கன்னா 1978 எம்ஜிஆருடைய காலகட்டம். எம்ஜிஆர் பேர் தான் இவருடைய எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்திருப்பாங்க. ரைட். அப்ப 4வதுக்கு ஆப்ஷன் சி. 5 வீரமாமுனிவர் இயற்றிய நூல் அப்படின்னா தேம்பாவணி. ஓகேங்களா. தேம்பாவணின்னு சொல்லக்குள்ள இது வந்து 1726 வெளிவந்திருக்கும். ஆனா 1729 தான் உரை வெளிவந்திருக்கும், தேம்பாவணி உரை. இதுல பார்த்தோம்னா 3 காண்டங்கள், 36 படலம், 3615 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம தேம்பாவணி என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்துவ
சமயத்தாரி, கிறிஸ்துவ சமயத்தாரி. கலை களஞ்சியம் எது அப்படின்னாலும் அதுவும் தேம்பாவணி. கலை களஞ்சியம், கலை களஞ்சியம் அப்படின்னா இதுதான். அப்புறம் அவர் எழுதிய வேறு சில நூல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்குள்ள இங்க பார்ப்போம். வேதியார் ஒழுக்கம், வேதியார் ஒழுக்கம், வேதியார் ஒழுக்கம். அதுக்கப்புறம் வேத விளக்கம், வேத விளக்கம். அப்புறம் ஞான கண்ணாடி, ஞான கண்ணாடி. அடுத்து பார்த்தோம்னா ஞான உபதேசம், ஞான உபதேசம். அடுத்து பார்த்தோம்னா வேத மறுத்தல், வேத மறுத்தல். அடுத்தது வாமன் கதை, வாமன் கதை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முத்தர், முத்தர். அடுத்து பார்த்தா இனத்தியல்பு, இனத்தியல்பு. அடுத்து பார்த்தா பரமார்த்த குருகதை, பரமார்த்த குரு கதை அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் அவருடைய நூல்கள். அடுத்து அவருடைய சிற்றிலக்கியங்கள்னு பார்க்கக்குள்ள திருக்காவலூர் கலம்பகம், திருக்காவலூர் கலம்பகம், திருக்காவலூர் கலம்பகம். இரண்டாவது பார்த்தோம்னா அடைக்கல நாயகி அம்மானை, அடைக்கல நாயகி, அடைக்கல நாயகி அம்மானை, அடைக்கல நாயகி அம்மானை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கித்தேரி, கித்தேரி அம்மாள் அம்மானை, அம்மாள் அம்மானை அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தா கர்ணாம்பாள் பதிகம், கண்ணாம்பாள் பதிகம், கண்ணாம்பாள் பதிகம். அடுத்து பார்த்தோம்னா கருணாகர, கருணாகர பதிகம், கருணாகர பதிகம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் அவர் எழுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய இன்னொரு நூல் கூட இருக்கு, அடைக்கல மாலை அப்படின்னு சொல்றோம், அடைக்கல மாலை, மாலை அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் முக்கியமான அவருடைய இலக்கண நூல்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தொன்னூல் விளக்கம், தொன்னூல் விளக்கம். அதுக்கப்புறம் கொடுந்தமிழ் இலக்கியம், இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம். அடுத்தது செந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ், இங்கே இலக்கணம், இங்கே இலக்கணம். ஓகேங்களா? இதுல தொண்ணூறு இலக்கம் அப்படிங்கிறது 5 இலக்கணத்தை கூறக்கூடிய நூல்களாகவும் குட்டி தொல்காப்பியமாகவும் போற்றப்படுகிறது. கொடுந்தமிழ் இலக்கணம் பேச்சு தமிழ் இலக்கண நூல்களாகவும், செந்தமிழ் இலக்கணம் எழுத்து தமிழ் இலக்கண நூலாகவும் போற்றப்படுகிறது. இந்த வேதியார் ஒழுக்கம் அப்படிங்கிற நூல் சமய கோட்பாடுகளை விளக்கக்கூடிய நூல்களாகவும், இந்த வேதியார் ஒழுக்கமா, ஓகே, வேதியார் ஒழுக்கம் அப்படிங்கிறது திருமறை தொண்டர் ஒழுக்காறுகளை பற்றி கூறக்கூடிய நூல்களாகவும், வேத விளக்கம் என்னும் நூல் சமய கோட்பாடுகளை விளக்கக்கூடிய நூல்களாகவும், இந்த முத்தர் அப்படிங்கிற நூல் பார்த்தோம்னா அங்கதம் நிரம்பிய நூல்களாகவும் விளங்குகிறது. நல்லா பார்த்துக்குவோம். வேதியார் ஒழுக்கம் அப்படிங்கிறது திருமறைந்த தொண்டர் ஒழுக்காறுகளை கூறக்கூடிய நூல்கள், வேத விளக்கம் அப்படிங்கிறது சமய கோட்பாடுகளை விளக்கக்கூடிய நூல், முத்தர் அப்படிங்கிறது அங்கதம் நிரம்பிய நூல்களாகவும் விளங்குகிறது. தொன்னூல் விளக்கம் 5 இலக்கணத்தை கூறக்கூடியது, குட்டி தொல்காப்பியம் என்று போற்றப்படக்கூடியது, கொடுந்தமிழ் இலக்கணம் பேச்சு தமிழ் இலக்கண நூலை விவரிக்கக்கூடியதாகவும், செந்தமிழ் இலக்கணம் எழுத்து தமிழ் இலக்கண நூலை விவரிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த வகையில் அவருடைய நூல்கள் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. அப்ப 5வதுக்கு ஆப்ஷன் பாம்பே, சிங்கள தேம்பாவணி. 6 தேம்பாவணி பாட்டுடை தலைவன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் போன வருஷம் இல்லையா. 6 சூசை மாமுனிவர். நமக்கு 9வது புதிய புத்தகம், புதிய புத்தகத்துல கடைசி இயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேம்பாவணி தான் இருக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். 6க்கு ஆப்ஷன் டெல்லி. 7 வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டா ராபி சேதுபலை. சொல்லின் செல்வர் ராபி சேதுபலை. அதை என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆக்சுவலா இவரு தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கின்றன, தொன்னூல் பொன்னூலாக விளங்குகின்றன, சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கின்றன,
இத்தகைய வீரமாமுனிவரை நம் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி ராபி சேதுபதி சொல்லியிருப்பாரு. அப்ப முன்னாடி இருக்கக்கூடிய வாசகத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் அதை கேட்டான்னு. 7க்கு ஆப்ஷன் பாம்பே. 8 வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்னா லத்தீன். திருக்குறள் இருக்கக்கூடிய 2 பிரிவுகள் அறம் பொருள் அப்படிங்கிறத மட்டும் இவரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரைட்டா? அப்ப இவர் எந்த வருஷம் அப்படின்னா 1730தான் இதை மொழிபெயர்த்திருப்பாரு. அப்ப வருஷமும் பாத்துக்கணும், ரொம்ப முக்கியம் தான் இல்லையா? ரைட். அப்ப 8வதுக்கு ஆப்ஷன் டெல்லி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து 9 முதலாக சதுரகராதி என்னும் மகர முதலை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். சதுரகராதி 1832 பாக்குறோம். அப்போ 9வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 10 கிறிஸ்துவ சமயத்தாரின் கடற்களஞ்சியம் இப்பதான் பார்த்தோம், பாம்பே. 10க்கு 11 ஞான கண்ணாடி என்று சமய நூலை எழுதியவர். ஞான கண்ணாடி பார்த்தோம், வீரமாமுனிவர். அடுத்து 12 திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். எல்லாமே ஈஸி தான் இல்லையா? எல்லாம் முன்னாடி பார்த்த விஷயம் தான். 12க்கு பாம்பே. 13 தேம்பாவணி என்பது கிறிஸ்துவ காப்பியம் அப்படின்னு சொல்றோம். தேம்பாவணிங்கிறது கிறிஸ்துவ காப்பியம். 13க்கு ஏ. 14 கார்முகில் தசனி கூச கடுத்தருவ வராக்கன் வென்ற சீர்முக திளவில் பின்னார்ந்து திறந்தகன் நாம வேளா என்ற வரிகள் எழுதியவர் இதுவும் வீரமாமுனிவர் தான். சரிங்களா? 14க்கு சி. 15 தொன்னூல் விளக்கம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பார்த்துட்டோம், வீரமாமுனிவர். 15க்கு ஏ. 16 வீரமாமுனிவர் போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அயோத்திதாச பண்டிதர். 16க்கு சி. 17 வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய காஸ்டிக்லியோன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஊர் அப்படின்னா காஸ்டிக்லியோன் அப்படின்னு சொல்லுவோம். 17க்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 18 இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை யார் அப்படின்னா சூசை அப்படின்னு சொல்றோம். 18க்கு ஏ. 19 திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் வீரமாமுனிவர் எந்த மொழினா லத்தீன் மொழி. 19க்கு ஏ. 20 வீரமாமுனிவர் தமது எத்தனை வயதில் தமிழகம் தமிழ் படித்து காப்பியம் படித்தார்னா 30 வயசு இல்லையா? தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் எங்க வந்தார்னா மதுரைக்கு வந்தார். இதே ஜியூபோ பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல சென்னையில சாந்தோம். வீரமாமுனிவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மதுரைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு பார்த்தோம். வீரமாமுனிவருக்கு தமிழை கத்துக் கொடுத்தாரு யாருன்னா சுப்ரதீப கவிராயர். இதே ஜியூபோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ராமானுஜ கவிராயர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப 20க்கு ஆப்ஷன் பாம்பே. 21 தேம்பாவணியில் வளன் என்னும் பெயர் சொல்லி குறிக்கப்படுவது சூசை மாமுனிவர் தான். 21க்கு பாம்பே. 22 திருக்குறளில் அறத்துப்பால் பாருங்க எத்தனை டைம் கேட்டிருக்காங்க, அதே கொஸ்டின் தான். 22க்கு பாம்பே. 23 கீழ்காணும் கூற்றில் பொருத்தமற்றதே அப்படின்னா டெல்லி தான். அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 23க்கு டெல்லி. 24 பின்வருவனற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் பார்த்தாச்சு, இப்பதான் பார்த்தோம் ஃபுல்லா. ஆசாரக்கோவை அப்படிங்கிற நூலை மட்டும் இவர் எழுதிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேங்களா? இது பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவர் எழுதிருப்பாரு. அதன் வகையில் 24க்கு டெல்லி. 25 பின்வருவனற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல்னா சத்திய வேத கீர்த்தனை அப்படிங்கிற நூல் தான். 25க்கு ஏ. மற்றதெல்லாம் பார்த்துட்டோம். 26 வளன் அப்படின்னா சூசையப்பர் அப்படின்னு சொல்றோம். 26க்கு ஆப்ஷன் சி. ஏன்னா அந்த விஷயம் தான் வந்துட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. 27 தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் வீரமாமுனிவர். 27க்கு பாம்பே. 28 எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு புறப்புலன் வாமரை. இது பாத்தீங்கன்னா ஜியோ போப்ல இருக்கக்கூடிய விஷயம் இங்க இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஜியோ போப்பா போன வகுப்புல பார்க்கக்கூடிய ஜியோ போப் பார்த்தீங்கன்னா புறநானூறு, நன்னூல், புறப்பொருள் வெண்பாமாலை போன்ற நூல்கள் இருக்கக்கூடிய சில இலக்கியங்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கார். அதெல்லாம் மொழிபெயர்த்துட்டு அவர் வெளியிட்ட நூல் தான் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். 28க்கு டெல்லி. 29 விடைத்தேர்க வீரமாமுனிவர் இயற்றிய 5 இலக்கணத்தை கூறும் இலக்கண நூல் தான் தொன்னூறு விளக்கணம். இதைதான் நம்ம குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றோம். அப்ப 29க்கு டெல்லி. 30 பொருந்தா இணையை கண்டறிகின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ரைட். வீரமாமுனிவர் பரமார்த்த குதுகதை அப்படிங்கிறது கரெக்ட் தான். தேவநேய பாவனர் அப்படிங்கிறது தமிழ் திருமணம்ங்கிறது கரெக்ட் தான். ரைட், இது கரெக்ட். திருவிக்கா சைவ தெருவு. பெருஞ்சித்தனார் அப்படிங்கிறது தமிழ் சோலை கிடையாது. தமிழ் சோலைனா திருவிக்கா. அந்த வகையில இது மட்டும் தப்பு. அப்ப ஆப்ஷன் டெல்லி தான். அடுத்தது 30க்கு டெல்லி. 31 தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை பார்த்துட்டோம். 36 3615 பாடல்னு பார்த்தோம். 31க்கு டெல்லி. 32 கிறிஸ்துவத்தின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். அதுன்னு பார்க்கணும், 9th புக்லயே இருக்கக்கூடிய கண்டன் தான். 33 தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க, வளன். இதையும் பாருங்க 3 டைம் கேட்டுட்டான் இல்லையா? அடுத்தது 34 தேம்பாவணியை காப்பித்திய ஆசிரியர் யாருன்னா இதுவும் வீரமாமுனிவர் தான்.
35 கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள்னா அஞ்சாவது. இதுதான் ஃபர்ஸ்ட்லயே பார்த்தோம். 35 மொத்தம் ஃபர்ஸ்ட்லயே நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். அந்த கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்திருக்கு. அப்ப வீரமா முனிவர் ஒரு 35 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாபிக்ல தேவநேய பாவனரும் பாவலரேறு பெருஞ்சித்தனாரும் குழப்பம், ஜியு போப்பும் வீரமாமுனிவரும் குழப்பம். ஏன்னா நம்ம ஜியு போப்பை செந்தமிழ் செல்வர்னு சொல்லுவோம். இதுவே இங்க வீரமாமுனிவரை பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம செந்தமிழ் தேசிகன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப வீரமாமுனிவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்துட்டுருமா? வீரமாமுனிவருடைய சிறப்பு பெயர்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். வீர ஆதிய வேத ஆதிய வேதியன் அப்படின்னு சொல்றோம். வீர ஆதிய வேதியன் அப்படிங்கிறது. சுவடி தேடும் சுவாமியர், சுவடி தேடும் சுவாமியர், சுவடி தேடும் சுவாமியர். மலர்களின் தந்தை, மலர்களின் தந்தை. அடுத்து பார்த்தா தமிழ் மொழியின் தாந்தி, தமிழ் மொழியின் தாந்தி அப்படிங்கிறோம். அடுத்தது உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி, உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சிறுகதையின் முன்னோடி, தமிழ் சிறுகதையின் முன்னோடி. அடுத்து பார்க்கக்குள்ள தமிழ் உரைநடையின் தந்தை, தமிழ் உரைநடையின் தந்தை. அடுத்துதான் செந்தமிழ் தேசிகன். செந்தமிழ் செம்மல் அப்படின்னா ஜிபோ, செந்தமிழ் தேசிகன் அப்படின்னா வீரமா முனிவர் அப்படின்னு பார்க்கிறோம். மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி, இதெல்லாம் முக்கியமானது. மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கக்குள்ள தைரியநாதன் ராஜ ரிஷி அப்படின்னு சொல்லுவோம். தைரியநாதன், அதுக்கப்புறம் ராஜ ரிஷி. அதுக்கப்புறம் பார்க்கக்குள்ள தமிழ் அகராதியல் தந்தை, இங்க எழுதிக்கலாமா? தமிழ் அகராதியலின் தந்தை, அகராதியலின் தந்தை. ஒப்பிலக்கண வாயில், ஒப்பிலக்கண வாயில் அப்படிங்கிறோம் சொல்றோம். தொகுப்பணியின் வழிகாட்டி, தொகுப்பணியின் வழிகாட்டி, தொகுப்பணியின் வழிகாட்டி அப்படிங்கிறோம். அடுத்தது தமிழ் எழுத்துக்களின் முதலில் சீர்திருத்தம் செய்தவர் அப்படின்னு சொல்றோம். தமிழ் எழுத்துக்களில் முதலில் சீர்திருத்தம் செய்தவர், அவரும் யாருன்னா இவர்தான். ஓகே, அப்ப ரைட். அப்ப வீரமாமுனிவரை பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. ஒன் செகண்ட் ரிவிஷன் பண்ணிடுவோம். வீரமாமுனிவர் 1680 இருந்து 1747 வரைக்கும் பிறந்திருக்கார். இவருடைய முழு பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. அஞ்சாமை, இத்தாலியில அவருக்கு பெயருக்கான பொருள் அஞ்சாமைன்னு சொல்றோம். அவருடைய தந்தை கொண்டல் போபெஸ்கி எலிசாபெத் அம்மையார். ஊர் பாத்தீங்கன்னா இத்தாலி நாட்டுல இருக்கக்கூடிய காஸ்திக் லியோன் அப்படிங்கிற ஊர்ல பிறக்கக்கூடிய நபரா இருக்காரு. அவர் எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா தேம்பாவணி 1726 வெளிவந்திருக்கும். 1729 உரை எழுதியிருப்பாரு. இதுதான் தேம்பாவணி தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்றும் 3 காண்டங்களும் 36 படலமும் 3615 பாடல்களும் கொண்டது. இந்த தேம்பாவணி மதுரையில அரங்கேற்றிருப்பார். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பரமார்த்த புதுகதை, இந்த பரமார்த்த குருகதை தான் தமிழில் தோன்றிய முதல் ஏளன நூல் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தாண்டி இவருடைய உரைநடை நூல்கள்னு எடுத்துக்கோங்கள வேதியார் ஒழுக்கம், வேத விளக்கம், ஞான கண்ணாடி, ஞான உபதேசம், வேத மறுத்தல், அப்புறம் வாமன் கதை, முத்தர், இனத்தியல்பு, இப்படி போன்ற பல உரைநடை நூல்கள் இருக்கு. இதுல அவரு வேதியார் ஒழுக்கம் அப்படிங்கிறது திருமறை தொண்டர் ஒழுக்காறு கூறும் நூல்களாகவும், வேத விளக்கம் அப்படிங்கிற நூல் சமய கோட்பாடுகளை விளக்கக்கூடிய நூல்களாகவும், முத்தர் அப்படிங்கிற நூல் அங்கதம் நிரம்பிய நூல்களாகவும் இருக்கின்றது. இதுக்கப்புறம் அவருடைய சிற்றிலக்கியங்கள்னு பார்க்கக்கூட திருக்காவலூர் கலம்பகம், அடைக்கல நாயகி அம்மானை, கித்தேரி அம்மாள் அம்மானை, கண்ணம்பாள் பதிகம், அன்னை அழுங்கல் அந்தாதி, கருணாகர பதிகம், கண்ணம்பாள் பதிகம், அடைக்கல மாலை போன்ற
உரைநடை அதாவது சிற்றிலக்கியங்கள் எழுதியிருக்கார். அவருடைய அகராதிகள் பார்க்கல முதல் அகராதி தமிழில் தோன்றியது இவருடைய அகராதி தான், சதுர அகராதி. 1732 நவம்பர் 21 வெளிவந்திருக்கும். இந்த சதுர அகராதியில சதுர் அப்படிங்கிற 4 அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. இதுக்கான அர்த்தங்கள் பெயர், பொருள், தொகை, தொடை அப்படின்னும். இவர் எழுதிய மற்ற அகராதிக நூல்கள் தமிழ் லத்தீன் அகராதி, லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, பிரெஞ்சு தமிழ் அகராதி, போர்ச்சுகீசிய லத்தீன் தமிழ் அகராதி போன்ற 5 அகராதிகள் எழுந்திருப்பாரு. இதுக்கப்புறம் அவரை பத்தி பேசிக்கான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, அவருடைய இலக்கண நூல்கள் 90 விளக்கம், 5 இலக்கண பற்றி பேசக்கூடியது. குட்டி தொல்காப்பியம் என்று போற்றப்படக்கூடியது. கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம். கொடுந்தமிழ் இலக்கணம் பேச்சு தமிழ் இலக்கண நூலாகவும், செந்தமிழ் இலக்கணம் எழுத்து தமிழ் இலக்கண நூலாகவும் இருக்கிறது. 1680 பிறக்கக்கூடியவர் 30 வயசுல 1810 தமிழ்நாட்டுல மதுரைக்கு ரீச் ஆகிறாரு. 37 வருஷம் இங்கே இருக்க தொண்டாற்றாரு, சமய பணி. 1747 கேரளா பாலக்காடு அருகே இருக்கக்கூடிய அம்பலக்காடு பகுதியில இறந்து போறாரு. இவரை பத்தி பார்க்கல, இவரு சந்தா சாஹிப் அப்ப திருச்சியோடைய ஆளுநரா இருக்கக்கூடிய சந்தா சாஹிப் பாக்குறதுக்காக 2 மாசத்துல உருது கத்திருப்பாப்புல. அப்படி போய் உருது பேசக்குள்ள அவரு சந்தா சாஹிப் இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாரு. என்னன்னா இஸ்மத் சன்னியாசி. அதுக்கான பெயருக்கான பொருள் தூய துறவி. அது மட்டும் இல்லாம சந்தா சாஹிப்புடைய திவானாகவும் பணிபுரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ரைட், எங்க இருந்து பார்த்தோம். அது மாதிரி இவருடைய டிரான்ஸ்லேஷன் திருக்குறள் 1730 டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு, இல்ல அறம் பொருள் அப்படிங்கிறது மட்டும். இவருடைய தொகுப்பு நூல் அப்படின்னு பார்க்கல தமிழ் செய்யுள் தொகை. இதை கேட்கலாம், நான் தான் ஜியோபோ பார்க்கலே சொன்னேன். அங்க தமிழ் செய்யுள் கலம்பகம் இருக்கும். இங்க இவரு தமிழ் செய்யுள் தொகை அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் செய்யுள் தொகை அப்படிங்கிறத இவரோட சொல்லுவோம். சரிங்களா? ரைட், பார்த்தாச்சு. அப்ப வீரமாமுனிவரை பத்தி முழுக்க பார்த்துச்சோம். இதெல்லாம் தாண்டி தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்பக மாலையாக காட்சி அளிக்கின்றது. தொன்னூல் பொன்னூலாக விளங்குகிறது. சதுரகராதி முத்தாரமாக மலர்கின்றது. வீரமாமுனிவரை பற்றி சொல்லின் செல்வர் ராபி சேதுபதி சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். இதையும் சொன்னவர் சொல்லின் செல்வர் ராபி சேதுபதி தான். சரிங்களா? இப்போ முழுக்க வீரமாமுனிவர் பத்தி பார்த்து முடிச்சாச்சு. எப்படி கம்பேர் பண்ணி படிங்க, ஜியுபோப்பியும் வீரமாமுனிவரையும், தேவனைய பாவனரையும், பாவலரேறு பெருஞ்சித்தனாரை ஐயாவும் அப்படி கம்பைன் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நமக்கு அந்த குழப்பம் அப்படிங்கிறது இருக்காது. சரிங்களா? அடுத்த வகுப்புல நம்ம அடுத்த ஆசிரியர் அப்படிங்கிறது தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணுவோம். நன்றி.